போர்க்களத்தில் ஒரு சிப்பாய் உயிர் துறந்தால் அது தேசத்துக்கான தியாகம்னு போற்றப்படுது. ஆனா அதே போரினால் ஒரு ஆயுத கம்பெனியோட பங்கு விலை 20% ஏறுனா அத என்னன்னு சொல்றது? நாம பார்க்கிற நவீன போர்களுக்கு பின்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான டாலர் வியாபாரத்தை பத்தியும் அதுல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எப்படி எந்த பாதிப்பும் இல்லாம தப்பிச்சுடுறாங்கங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம். நீங்கள் படித்து விஞ்ஞானியாக ஆக விரும்புகிறீர்களா? உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று நீங்கள் எதை படிக்கிறீர்கள் அல்லது படித்திருக்கிறீர்கள்? செங்கிஸ்கான் இவ்வளவு நாடுகளை பிடித்தான். அலெக்சாண்டர் இவ்வளவு நாடுகளை பிடித்தான். உலகையே வெல்ல கிளம்பினான். மாவீரன் அலெக்சாண்டர், மாவீரன் நெப்போலியன், கொடுங்கோலன் ஹிட்லர், முசோலினி, இன்னும் பலர் செய்த சாதனைகளை உலக வரலாறாக படிக்கிறோம். ஆனால் உலக வரலாறை மறந்துவிடுங்கள். ஏனென்றால் இவையெல்லாம் ரெடிமேட் ஆன்சர். உண்மையான உலக வரலாற்றை இப்போது பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் உலக நாடுகள் இராணுவத்துக்காக செலவழிச்ச பணம் எவ்வளவு தெரியுமா? ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் SIBRI கணக்குப்படி 2024 மட்டும் சுமார் $2.7 டிரில்லியன். அதே நேரம் உலகத்துல இருக்கிற பசிய முழுசா ஒழிக்க வருஷத்துக்கு சுமார் 40 முதல் 93 பில்லியன் டாலர்கள் போதும்னு ஐக்கிய நாடுகள் சபையே சொல்லுது. அப்போ இந்த மலை போல குவியுற பணம் எல்லாம் எங்க போகுது? யாருடைய பாக்கெட்டுகளை நிரப்புது? இன்னைக்கு நாம பேசப்படுறது செய்திகள்ல அதிகம் சொல்லப்படாத ஒரு கசப்பான உண்மையை. போர் பல நேரங்கள்ல நாடுகளுக்காக நடக்கிறதில்லை, அது சிலரோட லாபத்துக்காக நடத்தப்படுது. வாங்க இந்த இருண்ட பக்கத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஆன்டிக்விட்டியில நடந்த போர்களுக்கும் இன்னைக்கு நடக்கிற போர்களுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. அப்பெல்லாம் மன்னர்கள் படைக்கு தலைமை தாங்கி நேரடியா போர்க்களத்துக்கு போனாங்க. வீரர்களோட சேர்ந்து அவங்களும் சண்டை போட்டாங்க. வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் அதோட விளைவுகளை நேரடியா சந்திச்சாங்க. யுத்த தர்மம்னு சில நெறிகள் இருந்துச்சு. சரணடைஞ்சவங்களை கொல்லக்கூடாது, பெண்கள் குழந்தைகளை தாக்கக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. சேதம் என்றால் மக்கள் முதல் மன்னன் வரை இருக்கும். ஆனால் இன்று நடக்கும் போர்கள் யார் தாக்குகிறார்கள் என்றே தெரியாது. இறப்பதும் பாதிப்படைவதும் மக்கள் மட்டுமே. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. நவீன போர்கள் ரொம்பவே வித்தியாசமானவை. இன்றைய தலைவர்கள் குளிரூட்டப்பட்ட அறையில உட்கார்ந்துகிட்டு ஒரு பட்டனை அழுத்தி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு நகரத்தை அழிக்க உத்தரவிடுறாங்க. அவங்க குண்டுகளோட சத்தத்தையோ இரத்தத்தின் வாடையையோ போரோட வெப்பத்தையோ உணர்வதே இல்லை. இன்றைய போர்கள் கொள்கைகளுக்காகவோ நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காகவோ நடப்பதாக சொல்லப்பட்டாலும் அதோட ஆணிவேர் பெரும்பாலும் பொருளாதாரத்துல தான் இருக்கு. ஒரு நாட்டின் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துறது, அங்கே பேரழிவு ஆயுதங்கள் இருக்குன்னு கதை கட்டுறது, அப்புறம் மனித உரிமையை காக்க போறோம்னு சொல்லி அந்த நாட்டின் மீது படையெடுப்பது. போர் முடிஞ்சதும் அந்த நாட்டை புனரமைக்கிற ஒப்பந்தங்கள் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? படையெடுத்த நாட்டின் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. இது ஒரு சுழற்சி. போரை உருவாக்கு, ஆயுதங்களை விற்பனை செய், அழி, அப்புறம் திரும்பவும் கட்டமை. இதுல ஒவ்வொட்டத்திலையும் பில்லியன் கணக்கான டாலர்கள் கைமாறுது. இறுதியில பாதிக்கப்படுறது யாரு? அப்பாவி மக்கள்தான். அவங்க வீடு, உறவுகள், உயிர்னு எல்லாத்தையும் இழக்கிறாங்க. தலைவர்களோ பாதுகாப்பான பதுந்து குழிகள்ல இருந்துகிட்டு அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகுறாங்க. இதுதான் நவீன போர்களின் எழுதப்படாத விதியா இருக்கு. போர் ஒரு வியாபாரம்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான ஆதாரம்
ஆயுத உற்பத்தி நிறுவனங்களோட பங்குச்சந்தை வளர்ச்சிதான். அமைதி நிலவும் காலத்தை விட போர் பதற்றம் இருக்கிற காலத்தில்தான் இந்த கம்பெனிகளின் பங்குகள் ராக்கெட் வேகத்தில் உயருது. உதாரணத்துக்கு லாக்ஹீட் மார்ட்டின், ரேதியான், போயிங் மாதிரியான உலகின் மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களோட நிதிநிலையை பாருங்க. உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய போதும், மத்திய கிழக்குல பதற்றங்கள் அதிகரிக்கும் போதும் இந்த நிறுவனங்களோட பங்குகள் பெரிய வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. போர் மேகங்கள் சூழும் போதெல்லாம் இந்த நிறுவனங்களின் முதலீட்டாளர்களுக்கு அது ஒரு நல்ல செய்தியாக மாறுது. இது தற்செயலானதா? தரவுகள் அப்படி சொல்லவில்லை. புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும். உலகத்துல எங்காவது ஒரு மூலையில பதற்றம் ஏற்பட்டா போதும், உடனே நாடுகள் தங்களோட பாதுகாப்பு பட்ஜெட்டை அதிகப்படுத்துது. புதுசா ஆயுதங்களை வாங்க ஒப்பந்தம் போடுது. இந்த ஒப்பந்தங்கள் யார்கிட்ட செய்யப்படுது? இதோ அதே பன்னாட்டு ஆயுத நிறுவனங்களிடம்தான். ஒரு ஏவுகணையின் விலை பல கோடி ரூபாய், ஒரு போர் விமானத்தின் விலை ஆயிரக்கணக்கான கோடிகள். இந்த ஆயுதங்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னா எங்காவது ஒரு இடத்துல போர் நடந்துகிட்டே இருக்கணும். அதனால இந்த நிறுவனங்களை பொறுத்தவரை அமைதிங்கிறது லாபம் தராத ஒன்று. பதற்றமும் போரும் தான் அவங்களோட பிசினஸை வளர்க்கிற எரிபொருள். அவங்க தங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. போரை தூண்டக்கூடிய கொள்கை முடிவுகளை எடுக்க வைக்கிறாங்க. இதன் மூலம் ஒருபோதும் ஓயாத ஒரு ஆயுத சந்தையை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்டத்தில் மனித உயிர்கள் வெறும் புள்ளி விவரங்களா மாற்றப்படுது. நவீன போர்களின் இன்னொரு கோரமான முகம் கூலிப்படைகளின் பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ், அதாவது PMC பயன்பாடு. ஆனா ஒரு கூலிப்படை வீரர் இறந்தா அவர் ஒரு கம்பெனியோட ஊழியர். அது ஒரு வர்த்தக இழப்பு, தேசிய இழப்பு இல்லை. இதனால உயிரிழப்புகளுக்கான அரசியல் பழியிலிருந்து தலைவர்கள் சுலபமா தப்பிச்சுடுறாங்க. இரண்டாவது, ரகசிய நடவடிக்கைகள். அரசாங்கங்கள் வெளிப்படையா செய்ய முடியாத சட்டவிரோதமான பல காரியங்களை இந்த கூலிப்படை நிறுவனங்கள் மூலமா சத்தமில்லாம செய்து முடிக்கிறாங்க. ஒரு நாட்டின் உள் விவகாரங்கள்ல தலையிடுவது, ஆட்சி கவிழ்ப்புக்கு உதவுவது போன்ற வேலைகளுக்கு இவர்களை பயன்படுத்துறாங்க. பிளாக் வாட்டர் போன்ற நிறுவனங்கள் இப்போ அகாடமின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. நவீன போர்களின் இன்னொரு கோரமான முகம் கூலிப்படைகளின் PMCs பயன்பாடு. ஒரு காலத்துல ஒரு நாட்டின் இராணுவ வீரர்கள் மட்டும்தான் அந்த நாட்டுக்காக போரிட்டாங்க. ஆனா இன்னைக்கு போர்க்களங்கள்ல அதிக அளவுல கூலிப்படையினரை பார்க்க முடியுது. யாரு இந்த கூலிப்படையினர்? இவங்க பெரும்பாலும் முன்னாள் இராணுவ வீரர்கள். நல்ல சம்பளத்துக்காக யாருக்காக வேணும்னாலும் சண்டையிடத் தயாராயிருப்பாங்க. இந்த கூலிப்படை நிறுவனங்கள் தங்களை பாதுகாப்பு ஆலோசனை நிறுவனம்னு நாகரீகமா சொல்லிக்கிட்டாலும் அவங்களோட உண்மையான வேலை போர்க்களத்துல சண்டையிடுவது, முக்கிய இடங்களை பாதுகாப்பது, இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதுன்னு பல வேலைகளை செய்யறதுதான். அரசுகள் ஏன் கூலிப்படைகளை பயன்படுத்துது? இதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. முதலாவது, அரசியல் பொறுப்பை தட்டி கழிப்பது. ஒரு போரில் நாட்டின் அதிகாரப்பூர்வ இராணுவ வீரர் இறந்தா அது அரசாங்கத்துக்கு பெரிய அரசியல் சிக்கலை உருவாக்கும். மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஈராக், ஆப்கானிஸ்தான் போர்கள்ல செஞ்ச அட்டூழியங்கள் உலகத்துக்கே தெரியும். அவர்கள் மீது பல போர்க்குற்றச்சாட்டுக்கள் இருந்தாலும் அவங்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது ரொம்பவே கஷ்டம். அவர்கள் மீதான சில குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டாலும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பின்னாளில் மன்னிப்பு பெறுவது போன்ற சம்பவங்களும் நடந்திருக்கு. இந்த சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி போர்க்களத்தில் தர்மம் என்பதே இல்லாமல் கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்படுது. இந்த கூலிப்படை கலாச்சாரம் போரை இன்னும் எளிதான ஒன்றா மாத்திருச்சு. இனிமே மனித உயிர்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பணத்தை கொடுத்தா போரிட ஆட்கள் கிடைப்பாங்க. இது போரை பணம் கொடுத்தால் கிடைக்கும் ஒரு சேவையாக
வார் ஆஸ் அ சர்வீஸ் மாற்றியிருக்கிறது. தலைவர்களின் வகைகள் மற்றும் அவர்களின் பங்கு. இந்த முழு வியாபாரத்தையும் சாத்தியமாக்குவது யார்? உலகை வழிநடத்துவதாக சொல்லிக்கொள்ளும் 3 வகையான தலைவர்கள்தான் அரசியல் தலைவர்கள், மதத் தலைவர்கள் மற்றும் பொருளாதார தலைவர்கள். இந்த 3 பேரும் தனித்தனியா செயல்படுறதில்ல. அவங்க ஒருத்தருக்கொருத்தர் கைகோத்துக்கிட்டு தான் இந்த போருங்கிற இயந்திரத்தை இயக்குறாங்க. காட்டு மிராண்டித்தனமான அரசியல் தலைவர்கள் இவங்கதான் போருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுபவர்கள். தங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் அதிகாரத்தை தக்க வைக்கவும் தேசம், பாதுகாப்பு, எதிரி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களின் உணர்ச்சிகளை தூண்டுறாங்க. ஒரு போரை தொடங்குறதன் மூலமா உள்நாட்டில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் மாதிரியான பெரிய பிரச்சனைகள்ல இருந்து மக்களின் கவனத்தை சுலபமா திசை திருப்பிடுறாங்க. மூட நம்பிக்கை உள்ள மதத் தலைவர்கள். வரலாறு முழுவதும் மதத்தின் பெயரால் நடந்த போர்கள்தான் அதிகம். புனித போர் என்ற பெயரில் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதம் என்பது தனிப்பட்ட ஆன்மீக தேடலுக்கானது. ஆனால் அது அரசியலோடு கலக்கும்போது அது மிக கொடிய ஆயுதமாக மாறுது. எங்கள் மதம்தான் உயர்ந்தது போன்ற போதனைகள் மக்களை மூளைச்சலவை செய்து வெறுப்பின் பாதைக்கு இட்டுச் செல்கின்றன. இலங்கையில் பல தசாப்தங்களாக நடந்த இனப்பிரச்சனைக்கு பல சிக்கலான வரலாற்று காரணங்கள் இருந்தாலும் அந்த போரின் போது பெரும்பான்மை மக்கள் ஆதரவை திரட்ட சிங்கள பௌத்த தேசியம் ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்தப்பட்டதை மறுக்க முடியாது. இது ஒரு சமூகத்தின் உரிமைகள் நசுக்கப்படவும் மாபெரும் மனித பேரழிவுக்கு வழிவகுக்கவும் துணை போனது. பேராசை கொண்ட பொருளாதார தலைவர்கள் இவங்கதான் இந்த நாடகத்தோட சூத்திரதாரிகள். ஆயுத நிறுவனங்களின் உரிமையாளர்கள், எண்ணெய் நிறுவனங்களின் அதிபதிகள், போரினால் லாபம் பார்க்கிற எல்லாருமே இதுல அடக்கம். இவங்க அரசியல் தலைவர்களுக்கு தேர்தல் நிதின்னு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து தங்களுக்கு சாதகமான, குறிப்பாக போர் சார்ந்த கொள்கைகளை உருவாக்க வைக்கிறாங்க. ஒரு போர் நடந்தா ஆயுதங்கள் விற்கும், எண்ணெய் விலை உயரும், அழிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டமைக்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இவங்களுக்கு போர் என்பது தமும் சதையும் இல்லை. அது வெறும் வரவு செலவு கணக்கு. நோ எத்திகஸ். இந்த 3 தலைவர்களும் ஒரு கூட்டணியை அமைத்து செயல்படுறாங்க. காட்டுமிராண்டி அரசியல்வாதி அதிகாரத்திற்காக போரை தொடங்குகிறார். மூட நம்பிக்கை உள்ள மதவாதி அதற்கு ஒரு புனித காரணத்தை கற்பிக்கிறார். பேராசை கொண்ட பொருளாதாரவாதி 2 பேருக்கும் பணத்தை கொடுத்து மொத்த லாபத்தையும் அறுவடை செய்கிறார். இந்த நச்சுச் சங்கிலியில் பலியாகும் ஒரே ஜீவன் சாதாரண மக்கள்தான். எத்தனையோ நல்ல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வெளியே தெரிவது இல்லை. நல்ல மதத் தலைவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த உலகில் அந்தந்த மதத்தைச் சேர்ந்த மனிதர்களிடம் உள்ள பாரம்பரிய உடை மற்றும் கடவுளை வணங்கும் முறை, இவற்றில் மட்டும்தான் வித்தியாசம் உள்ளது. மற்றபடி உலகில் உள்ள அனைத்து மதங்களும் மத நூல்களும் சொல்வது என்னவென்றால், உலகத்தில் வாழும் அனைவரும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியும் ஒத்தாசையுடனும் வாழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். சரித்திரம் சொல்லும் பாடம் உலகப் போர்கள். இந்த கூட்டணி இன்றும் நேற்றும் உருவானதல்ல. கடந்த நூற்றாண்டின் 2 உலகப் போர்களையுமே இந்த மாதிரியான தலைமை குழுக்களின் பேராசைதான் உருவாக்கியது. முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை ஐரோப்பிய அரசியல் தலைவர்களின் காலனி ஆதிக்க பசியும் பொருளாதார போட்டியும் தான் இந்த போரின் மூல காரணம். இதன் விளைவாக சுமார் 2 கோடி மக்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் போரின் முடிவில் ஆயுத தொழிலதிபர்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் செல்வந்தர்களாக மாறினார்கள். 2ஆம் உலகப் போர் 1939 முதல் 1945 வரை இங்கு அரசியல் பேராசையுடன் இனவாதமும் கலந்தது. ஹிட்லரின் ஆரிய இனவாத கொள்கை யூத மக்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் இனப்படுகொலையை நடத்தியது. இந்த போரில் சுமார் 7 முதல் 8 கோடி மக்கள் இறந்ததாக கூறப்படுகிறது. வரலாற்றிலேயே மிக கொடூரமான இந்த போரிலும் தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருந்து கொண்டுதான் கட்டளைகளை பிறப்பித்தார்கள். போரின் சுமையை மக்கள் தங்கள் உயிரை கொடுத்துச் சுமந்தார்கள்.
ஆயுதத் தொழிற்சாலைகள் இரவும் பகலும் இயங்கி மரணத்தை உற்பத்தி செய்து லாபத்தை குவித்தன. வரலாறு திரும்ப திரும்ப நமக்கு ஒரே பாடத்தை தான் கற்பிக்கிறது. போரை தொடங்குபவர்கள் தலைவர்கள், ஆனால் அதில் இறப்பவர்கள் மக்கள். இந்த உண்மையை நாம் எப்போதுதான் உணரப்போகிறோம்? இப்போது நாம் பார்த்த தனித்தனி சாட்சிகளை இணைத்து அந்த பெரிய சித்திரத்தை பார்ப்போம். இது ஒரு சிக்கலான ஆனால் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்ட உலகளாவிய வலைப்பின்னல். படி 1, பதற்றத்தை உருவாக்குதல். ஆயுத விற்பனையாளர்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவருக்கும் அமைதி பிடிக்காது. எனவே 2 நாடுகளுக்கு இடையே ஒரு சின்ன எல்லை பிரச்சனை இருந்தால் கூட அதை ஊதி பெரிதாக்குவார்கள். படி 2, ஆயுத விற்பனை. பதற்றம் அதிகரித்தவுடன் இரு நாடுகளும் தங்கள் பாதுகாப்பை பற்றி கவலைப்படத் தொடங்கும். அப்போது ஆயுதத் தரகர்கள் உள்ளே நுழைந்து, உங்கள் எதிரி புதிய விமானங்களை வாங்குகிறான், நீங்கள் சும்மா இருக்கப் போகிறீர்களா என்று கேட்பார்கள். கோடிக்கணக்கான டாலர்களுக்கு ஆயுதங்கள் வாங்கப்படும். படி 3, போரை தொடங்குதல். ஆயுதங்கள் குவிந்தவுடன் ஒரு சிறிய தீப்பொறி போதும் போர் வெடிக்க. அரசியல் தலைவர்கள் ஊடகங்களின் ஆதரவுடன் போரை நியாயப்படுத்துவார்கள். தேசபக்தி உச்சத்துக்கு கொண்டு செல்லப்படும். படி 4, கூலிப்படைகளின் பயன்பாடு. போர்க்களத்தில் அதிகாரப்பூர்வ இராணுவத்துடன் சேர்ந்து கூலிப்படைகளும் களமிறக்கப்படும். அவர்கள் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாததால் கொடூரமான தாக்குதல்களை நடத்துவார்கள். உயிரிழப்புகள் பற்றிய உண்மையான புள்ளி விவரங்கள் மறைக்கப்படும். படி 5, அழிவும் புனரமைப்பும். போர் முடிவுக்கு வரும்போது ஒரு நாடு முற்றிலுமாக சிதைந்து போயிருக்கும். இப்போது அடுத்த வியாபாரம் தொடங்கும், புனரமைப்பு. இந்த ஒப்பந்தங்கள் போரில் ஜெயித்ததாக சொல்லிக்கொள்ளும் நாட்டின் நிறுவனங்களுக்கே வழங்கப்படும். இந்த சுழற்சியை பாருங்கள். பதற்றத்தை உருவாக்குவதில் லாபம், ஆயுதங்களை விற்பதில் லாபம், போரை நடத்துவதில் லாபம், அழிந்த நாட்டை மீண்டும் கட்டுவதிலும் லாபம். இது ஒரு முழுமையான தன்னிறைவு பெற்ற வணிக மாதிரி. இதில் தலைவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. தோற்பது என்னவோ, தன் வீடு, நிலம், வாழ்க்கை என அனைத்தையும் இழந்த அப்பாவி மக்கள்தான். நீங்கள் படித்து விஞ்ஞானியாக ஆக விரும்புகிறீர்களா? உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. எப்படி என்றால், நீங்கள் விஞ்ஞானியாக இருக்க விரும்பினால் ஒன்று அரசியல் சார்ந்து இருக்க வேண்டும், அல்லது பொருளாதாரம் சார்ந்து இருக்க வேண்டும். தனித்து செயல்பட முடியாது. அரசியல் அல்லது பொருளாதாரம் சார்ந்து மக்களை ஏமாற்றும் வீண்ஞானியாக மட்டுமே இருக்க முடியும். வேறு வழியில்லை. ஆயுதம் செய்யும் விஞ்ஞானி என்றால் உலக அளவில் அதிக வரவேற்பு, அதிக சம்பளம் கிடைக்கும். மற்றபடி மக்களுக்காகவோ சமுதாயத்திற்காகவோ நல்ல விஷயங்களை செய்ய முடியாது. இதுவே தற்கால நிதர்சனம். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். போரை தொடங்குவதும் முடித்து வைப்பதும் ஒரு சில தலைவர்களின் கைகளில் இருக்கலாம். ஆனால் அதன் உண்மையான விலையை நாம் எல்லாரும் தான் கொடுக்கிறோம். நம்முடைய வரிப்பணத்தில்தான் ஆயுதங்கள் வாங்கப்படுகின்றன. நம்முடைய சகோதரர் அல்லது பிள்ளைகள்தான் எல்லையில் உயிரை விடுகிறார்கள். போரை ஏன் ஐநா சபையால் தடுக்க முடிவதில்லை இன்னுமா இந்த உலகம் நம்புது? ஏனென்றால் ஐநா சபை உருவாக்கப்பட்ட நோக்கம் மிக நல்ல நோக்கம்தான். ஆனால் அந்த ஐநா சபையில் வீட்டோ என்ற அதிகாரம் 5 நாடுகளுக்குத்தான் உள்ளது. வேறு நாடுகளுக்கு இந்த வீட்டோ பவரை கொடுக்க இந்த 5 நாடுகளும் அனுமதிக்காது. மேலும் VEETO பவரை நீக்கிக் கொள்ள இந்த 5 நாடுகளும் ஒப்புக்கொள்ளாது. ஐநா சபை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் இந்த 5 நாடுகள்தான் அதிகமாக தருகின்றன. இந்த 5 நாடுகள்தான் அணு ஆயுதங்களை அதிகமாக வைத்திருக்கிறது. இந்த நாடுகள்தான் அதிக போர்களை செய்கிறது. இப்படி இருக்கையில் ஐநா சபை எப்படி நாட்டாமை செய்ய முடியும்? போர் முடிந்த பிறகு ஏற்பட்ட சேதாரத்தையும் பாதிப்பையும் மட்டும்தான் கணக்கெடுக்க முடியும். எனவே அடுத்த முறை ஒரு நாட்டின் தலைவர் ஒரு போரை பற்றி உணர்ச்சி பொங்க பேசும்போது உடனே ஒரே ஒரு நிமிடம் யோசியுங்கள். யாருக்காக இந்த போர்? உண்மையில் நம்மை பாதுகாக்கவா, இல்லை வேறு யாருடைய லாபத்திற்காவா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்கத் தொடங்கும் போதுதான் இந்த போர் எனும் வியாபாரத்தின் அடித்தளம் உடையத் தொடங்கும். ஏனென்றால்
மக்கள் விரும்பாத எந்த போரையும் எந்த தலைவராலும் நீண்ட காலம் நடத்த முடியாது. விழிப்புணர்வுதான் நமது மிகப்பெரிய ஆயுதம். உலக வரலாறு என்பது மூட நம்பிக்கையுள்ள மதவாதிகளும் முரட்டுத்தனமான அரசியல்வாதிகளும் பேராசை கொண்ட பொருளாதாரவாதிகளும். இந்த 3 பேரும் உலக சமுதாயத்துக்கு இழைத்த தீங்குகளின் கொடுமைகளின் ஒரு தொகுப்புதான் இன்னைக்கு உலக சரித்திரமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னு போது இதைத் தவிர வேறு என்ன உண்மை? நண்பர்களே, இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை பயமுறுத்துவது இல்லை, மாறாக சிந்திக்க வைப்பதுதான். திரைக்கு பின்னால் நடக்கும் இந்த ஆபத்தான விளையாட்டை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதை கீழே கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. இதைத்தான் பற்றி நாம் பேச ஆரம்பிப்பது ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும்.